திடீர்னு எங்க இருந்தா இவ்வளவு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் வந்தாங்க, பாக்ஸ் ஆபீஸே சம்பவம் பண்ற அளவுக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பாத்தீங்கன்னா 300 கோடியை தாண்டி பாக்ஸ் ஆபீஸ்ல சம்பவம் பண்ணிருக்கு இந்தியாவுல. அதுவும் 4 நாள்லங்க. எங்க இருந்தா இவ்வளவு ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் வந்தாங்கன்னே தெரியல. அதே மாதிரி வேர்ல்டு வைடாவும் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணின்னு இருக்கு பாக்ஸ் ஆபீஸ்ல. இதுவரை 1 பில்லியன் கிட்ட நெருங்குற மாதிரி போயின்னு இருக்கு. படத்துக்கு எல்லா இடத்துல இருந்தும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா அந்த படம் 2 பில்லியன் கிட்ட ரீச் பண்ணிரும். அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் இந்த படம் நல்லா தான் ஓடுது. இதுவரை 30 crores பக்கமா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் வந்து இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் டோட்டலா எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணுதுன்ட்டு. ஆல்ரெடியே ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ரிவ்யூ வீடியோவை சேனல்ல போட்டிருக்கேன், மறக்காம அதை பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் பார்க்கலனா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு வீடியோ சூப்பரா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மாஸ்டர் டிஎஸ். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்டோரியாவும் சரி விஷுவலாவும் சரி எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த படத்துல எனக்கு கொஞ்சம் அங்கங்க இடிச்ச சீக்வன்ஸ் என்னன்னு பத்தி பேசலாமா? ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பார்த்தவங்களுக்கு தெரியும் என்னடா இந்த சீனு மாதிரி ஒரு சீன் தோணி இருக்கும். அது என்ன சீனுனா, நம்ம எலினா அதாவது பிளாக் விடோ அவங்களுடைய ஆபீஸோட சீனு தான். அந்த ஆபீஸ பாக்கணுமே. என்ன என்ன எழவி அது. பிளாக் விடோ அழகாதான் இருக்காங்க, அது வேற விஷயம். ஆனா அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்க சீன்ஸ் எல்லாம் பாக்கணுமே. ரொம்ப நேரம் ஜாமா எழுத்துட்டாங்க. பொண்ணு அழகா இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கே. எனக்கு இந்த படத்துல அந்த சீன் பெருசா ஒட்டாம தான் இருந்தது. அதை விடுங்க, இந்த சீன்ல ஒண்ணு சொல்லியிருப்பாங்க பாருங்க, நாங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வர மாட்டோம் அவெஞ்சர்ஸ், இதெல்லாம் நீ பாத்துக்கோன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா. இந்த அம்மா எலினா ஒரு ஸ்பைடர்மேனுமா, உங்க நியூ அவெஞ்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு பில்டிங்ல இருந்து உளுந்த ஒரு செவரை தான் பிடிச்சிருப்பீங்க. ஆனா என் தலைவன் பாத்தீங்கன்னா செவர்ல இருந்து கண்டெய்னர்ல இருந்து ஏன் உடஞ்சி போன கப்பலே பிடிச்சிருக்கான். விவரம் தெரியாம பேசக்கூடாது சரிங்களா? கிளைமேக்ஸ் போர்ஷன்ல சேடி சிங்க் அதாவது ஜின்க்ரே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தூரத்து வரைக்கும் எல்லாத்தையும் ஸ்டக் பண்ணி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நியூயார்க்ல. அப்ப கூட உங்க அவெஞ்சர்ஸ் வரலையே. சரி விடுங்க, இதே ரொம்ப நேரம் பேசிக்கினேன். நம்ம ஹல்க் சீனுக்கு வருவோம். அதாவது ஸ்பைடர்மேன் வெர்சஸ் ஹல்க் சீன், அந்த சீனுக்கு வருவோம். அந்த பேட்டில் ரொம்ப நேரம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா 5 நிமிஷத்துல ஹல்க்கு காம் பண்ணி அமுச்சு விட்டுறாங்க. ஹல்க் வெர்சஸ் ஸ்பைடர்மேன் சீக்வன்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருந்தது, அதை குறையே சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம், அதான் எனக்கு ஒரு மனவர்த்தம் ஆகி போச்சு. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா என்ன? சரி சரி வரேன். டே மார்வல், ஹல்க்குக்கு ஒரு சோலோ படம் கொடுங்கடா. கொடுத்தாதான் என்னடா, சீக்கிரம் கொடுங்க பாருங்கடா. டே நான் நினைச்சா பண்ணலாம் சோ, ஆனா பண்ண மாட்டேன். அதே மாதிரி ஒரு மியூட்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாங்க எக்ஸ்மேன். நம்ம ஜின்க்ரே தான், நம்ம சேடி சிங்க் நடிச்சிருப்பாங்களா அந்த கேரக்டர் தான். இனிமே மியூட்டன்ட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அடுத்தது மியூட்டன்ஸ் சாகா தான். சேடி சிங்க் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஜின்க்ரேவை நம்ம அடுத்தது அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல பார்க்கலாம். ரிவ்யூல பனிசரை பத்தி பேசியிருக்க மாட்டேன். பனிசர் கேரக்டருக்கும் ஸ்பைடர்மேன் கேரக்டருக்கும் உள்ள இருக்க பாண்டு சூப்பராகவே இருந்தது. படத்துல சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலி போஸ்ட் கிரெடிட் சீன் 10 நிமிஷமா உட்காந்து பெருசா ஏதாச்சும் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த அளவுக்குலாம் இல்ல, சிம்பிளா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. புது ஸ்பைடர்மேன் வராருன்ட்டு. என்ன கேட்டா இன்னும் கொஞ்சம் போஸ்ட் கிரெடிட் சீனை வேற மாதிரி கொடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த படம் நான் பாக்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சீன்லாம் வரும்னு எதிர்பார்த்து போனேன். ஸ்பைடர்மேனுக்கு வெனம் சூட் கிடைக்கிற மாதிரி, அது மட்டும் இல்லாம டேர்டெவில் இந்த படத்துல அப்பியரன்ஸ் ஆகி ஃபைட் பண்ற மாதிரி நினைச்சேன். ஆனா எதுவுமே வரல. என் பிளான் இல்ல சார். சார் என் பிளான் இதுல இருக்கிற எதுவுமே அதுல இல்ல சார். என் பிளான் எனக்கு தெரியும் சார். மெஷர்மென்ட் எல்லாமே தப்பா இருக்கு சார். இந்த சில குறைகள் மட்டும் தான் எனக்கு இருந்தது, மற்றபடி எனக்கு படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு தரமான ஸ்பைடர்மேன் படம் தான் இது. காமிக் படிக்கிற வைபை எனக்கு கொடுத்தது இந்த படம். உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே பிடிச்சதா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் டிஎஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா பை பாய்.